பிப்ரவரி 8, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஏமாற்றம் வந்தாலும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தரால் ஆசீர்வாதம் வரும். Disappointment comes from where you expect it, but blessings from God come from other source. எபிரேயர் 12 அதிகாரம் 24 வசனம். Hebrews chapter 12 verse 24. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நமக்கு நன்மையானவைகளை பேசுகிறது. சிலுவையில் தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி மிகவும் கொடூரமான மரணத்தை சந்தித்தும் கூட அவருடைய இரத்தம் பிதாவாகிய தேவனை நோக்கி நமக்கு நன்மையானவைகளை செய்யும்படி கூப்பிடுகிறது. நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு வேண்டுகிறது. இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் என்று நமக்காக பரிந்து பேசுகிறது. சிலுவையில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தையும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்பதை அறியாதிருக்கிறார்களே. இயேசுவின் இரத்தத்திற்கு வெளியே நமக்கு பாதுகாப்பு இல்லை. இயேசுவின் இரத்தத்திற்குள்ளே ஆபத்தே இல்லை. ஆகையால் குடும்பமாய் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வந்துவிடுங்கள். குடும்பத்தின் பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள் அத்தனை பேரும் மேல் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசத்தோடு தெளித்து விடுங்கள். உங்கள் வீடுகளையும் உங்களுக்கு விண்டான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக கொண்டு வந்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நன்மையானவற்றை உங்களுக்கு அருளி செய்வார். To the sprinkled blood that speaks a better word. My dear brothers and sisters, only the blood of Jesus Christ speaks good things for us. Even though he shed all his blood on the cross and suffered, his blood is not for revenge, but calls to God the Father to do good for us, that asks to bless us, praying for us. Even the first words spoken by the Lord on the cross, Father, forgive them. We have no protection outside of the blood of Jesus. There is no danger in the blood of Jesus. So come every day under the blood of Jesus as a family. Sprinkle the blood of Jesus every day with faith on all the children in your family. Bring all your houses and belongings under the blood of Jesus. May the Lord protect each of you and bless you with good things. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தாவை உடைய பரிசுத்த இரத்தத்தை நீ தெளித்து அவளை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் நீ தந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உம்முடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறதப்பா. சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின அந்த திரு ரத்தத்தும் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதும் கூட அதை நோக்கி பார்க்கிறோம். கத்த நீர் அந்த இரத்தத்தினாலே எங்களை நீர் மீட்டிருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையானங்களை நீ தந்து வருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கம் எவ்வளோ பெரிது ஆண்டவரே. இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக மறிக்க முடியாது, யாரும் எங்களுக்காக ஆண்டவரே அன்பை ஆண்டவரே பொழிய முடியாது, இரத்தத்தை சிந்த முடியாது. ஆனால் என் தேவன் நீர் எங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே அப்பா கல்வாரியிலே உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை இம்மட்டுமா எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அந்த இரத்தம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அந்த இரத்தத்துக்குள்ள ஆண்டவரே ஆபத்தே இல்லை ஆண்டவரே. அந்த இரத்தத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு அப்பா. அந்த இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக அந்த பாதுகாப்பின் எல்லைக்குள்ளாக நாங்கள் இருக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டையும் உம்முடைய இரத்தத்தினாலே அப்பா நீர் ஆண்டவரே சுத்திகரிப்பீராக.
ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் ரத்தம் இருக்கட்டும், ஒவ்வொருவரை சுற்றிலும் அப்பா உம்முடைய ரத்தம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவர் நீர் அந்த ஆண்டவரே அந்த ரத்தத்தை ஆண்டவரே நீர் தெளித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப தலைவர்கள் மேலே, தலைவிகள் மேலே ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அந்த ரத்தத்தை நீர் ஆண்டவரே தெளித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பிலே அவள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த சங்கார தூதனோ எந்த ஆபத்துக்களும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அந்த ரத்தமானது இருந்து ஆண்டவரை அவளை வழிநடத்தியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லாம் ஆண்டவரை அந்த ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே பாதுகாப்பின் வேலிக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். எதுவாகிலும் ஆண்டவரே பிசாசானவன் கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே யார் யார் பலவீனத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ, நோயோடு கூட இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த ரத்தத்தினாலே கர்த்தர் நீர் சுகத்தை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் உண்டு பண்ணியற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ரத்தத்திலே சுகம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த ரத்தத்தை நீர் தெளித்து அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய காயங்கள் எல்லாம் போக்குவதற்காக வல்லவா என் தேவனே. என்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் 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 அப்பா. அப்பா நீரே இறங்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கல்வாரி அன்பை நோக்கி பார்க்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றி நல்ல சுக வாழ்வை, நல்ல சுகத்தை அப்பா இன்றைக்கே இப்பொழுதே அவர்களுக்கு நீ கட்டளையிட்டரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மடரு விசுவாசத்தோடு ரத்தத்தை ஒவ்வொருடைய வீட்டிலும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் பாதுகாக்க கொள்ள ஆண்டவரே பாதுகாக்கப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின வெளியேறப்பெற்ற ரத்தம் எங்களை மீட்டு கொண்டது, எங்களை பாதுகாத்து வருகிறது, எங்களை வழிநடத்தி வருகிறது. எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிறது. எல்லா விதமான ஆபத்துக்கும் உடைய ரத்தம் ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த ரத்தத்தால் தெளிக்கப்பட்டவர்களாக வீட்டை விட்டு கடந்து செல்ல பாதுகாப்பின் எல்லைக்குள்ளாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், நீரை வழிநடத்துவீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீ தந்தருவீராக. ஆண்டவரை நாங்கள் யாவரும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வருகிற நாட்களில் ஆண்டவரை இன்னும் பெரிதான நன்மைகளை காணும்படியாக நீர் கிருபை தருவீராக. காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.